சேது இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறது நம்ம வாத்தியார். எந்த வாத்தியார்? காட்டு மன்னார்குடி சரவணன். ஓ, சரவடி சரவணனா? எஸ், ஸ்டாண்ட் அப் காமெடி ஸ்பெஷலிஸ்ட் அவரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். என்ன பண்ண போறீங்க? ஸ்டாண்ட் அப். வழக்கம் போல சார். ஓகே, வழக்கம் போல். அதில் ஒன் சைடு லவ் இருக்கலாம், டூ சைடு லவ் இருக்கலாம், பட் சூசைட் லவ் இருக்கக்கூடாது. அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் வந்து சொன்னான், இங்கேருந்து வந்து நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவங்க புருஷன் வந்து நடிக்க வரான் அப்படின்னு. அட பாவி, கல்யாணம் ஆகாத பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டான்னு. இல்லை நான் அப்பயும் லவ் பண்ணேன், ஏன் பொண்டாட்டி நடிக்க வரா அப்படின்னு. ஒருத்தன் சொன்னால் இங்கே வந்து விதவைக்கு வாழ்வு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, அதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்னா. இல்லையே நல்ல செயல் தானே அப்படின்னா, இல்லை முதல் கட்டமாக அந்த பொண்ணை விதவையாக்கணும் அப்படின்ட்டான். பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கு பாருங்க, அது 80 வயசுலேயும் வரும், 20 வயசுலேயும் வரும். எமன் சிரிச்சா 80 வயசில் வரும், உமன் சிரிச்சா 20 வயசுலேயே வந்துடும். இந்த காதலால் தான் நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், காதலிக்கு வந்து வயிற்றுல கட்டின்ட்டு ஆப்ரேஷன் போனான். என்னடா ஆச்சுன்னு கேட்டேன், அது கட்டி இல்லை குட்டின்ட்டார் அப்படி. இந்த காதல் அப்படி தான் பசங்களை படாதபாடுபடுத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்காத வரைக்கும் சுறுசுறுப்பாக ஸ்பைடர் மேனாக இருப்பான். அந்த பொண்ணு அவனை பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே சூப்பர் மேனாக மாறிடுவான். அந்த பொண்ணு அவன்கிட்ட லவ்வை சொல்லிடுச்சுன்னு வச்சுங்களேன், பக்கா ஜென்டில்மேனாக மாறிடுவான். அந்த பொண்ணு வந்து அவனை கல்யாணம் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், வாட்ச்மேனாக மாறிடுவான். கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், டாபர் மேனாக மாறிடுவான். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்து சிரிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், இவன் மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும், முகத்துல சந்தோஷம் மிதக்கும். ஏன்னு நினைக்கிறீங்க? இந்த பீஸ் போற பல்ப் இருக்கு பார்த்தீங்களா, கடைசியா பீஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரகாசமா எரியும், வேற ஒண்ணும் இல்லை. கல்யாணத்துல கூடங்க சொல்லுங்க சார். மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாரா போட்டோகிராஃபர், கடைசியா ஒரு தடவை சிரிங்க. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, புலிக்கு முன்னால ஓடுன மானும் ஃபிகருக்கு பின்னால ஓடுன ஆணும் புதைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. அதாவது இந்த காதல் வந்து எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு காதலான காதலையும் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம ஊரை விட்டு ஓடி விடுவோம் அப்படின்னு. காதலி செஞ்சு ஐயோ பயமா இருக்குங்க அப்படின்னு. பயமா இருந்தா துணைக்கு உன் தங்கச்சியை கூட்டு வந்துருந்தாங்க. இதாவது இப்படின்னு அங்க 2 காதலர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அன்பே நீ நானும் மோதிரம் மாத்திக்கலாமா அப்படின்னு. வேணாம், என் மோதிரம் 2 பவுனு, உன் மோதிரம் கவரிங்க, அதெல்லாம் மாத்திக்க வேணாம் அப்படின்னு. ஒரு பொண்ணு சொன்னிச்சு அங்கே வந்து, உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு அப்படின்னு. காலையில ராசி பலனில் போட்டுருந்தான், சனி பார்வை ஆரம்பிச்சிச்சுன்னு, நீ பாரு அப்படின்னு. இந்த காதல் இருக்கு பாருங்க, இது வந்து கோவில் மாதிரி. கோவிலுக்கு போகும்போதெல்லாம் செருப்பு கட்டி வைப்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, உடனே செருப்பு கட்டிடும். அதான் ட்ராக்ல நடந்துட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், 5 வருஷமா பத்மாங்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். கூப்பிட்டு கேட்டேன், என்னடா 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சேன்னு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அட கிறுக்கு பையில பத்திரிக்கை வைக்கலன்னு. அவ எனக்கே பத்திரிக்கை வைக்கல, உனக்கு எங்க வைக்க போறா அப்படின்னு. ஒரு பொண்ணுகிட்ட வந்து பையன் சொல்றான், காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்னா. அட கிறுக்கு பையில கல்யாணமே வந்துச்சு, இந்த இன்விடேஷன் உயிரோட தான் மொய் அனுப்பு. காதலி சொன்னிச்சு ஃப்ரெண்டு கிட்ட, நேத்தி என்னுடைய பாய் ஃப்ரெண்டு வா மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு போனான். என்ன ஆச்சு? வா மீட் பண்ண வச்சுட்டான். வா மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு போனா, வா மீட் பண்ண வச்சுட்டான். என்ன கருமா பாருங்க. ஒரு பையன் என்ன பண்ணா, அவன் காதலிட்ட போய், அன்பே காதலுக்கு கண்ணு இல்ல உண்மை தானே அப்படி. அடி செருப்பா நாய, காதலுக்கு தான் கண்ணு இல்ல, உனக்குமா கண்ணு இல்ல, வாழ் அங்க உட்காந்துருக்கா அப்படின்னா. கவியரசர் கண்ணதாசன் அற்புதமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டி முடிப்பது என்பது பெரும்பாடு. நான் என்ன சொல்றேன், காதல் என்பது சுடுகாடு, அதுல விழுந்தவெல்லாம் எலும்பு கூடு. கவியரசு வைரமுத்து அற்புதமா சொன்னாரு. அதாவது காதலித்து பார், உனது கையெழுத்து கூட அழகாக ஆகுனாரு. நான் என்ன சொல்றேன், காதலிப்பதை நிறுத்திப்பார், உனது தலையெழுத்தே அழகாக மாறிவிடும். அதாவது எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பசங்களோட மென்டாலிட்டி. எல்லா பொண்ணையும் பார்க்கணும் அப்படின்னு. எல்லா பசங்களும் நம்மளை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பொண்ணுங்களோட மென்டாலிட்டி. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நடிகை யாருன்னு நினைக்கிறீங்க? தான் லவ் பண்ண பையனை கைட்டி விட்டுவிட்டு அவன் என்னைக்காவது எதிர்த்தாப்புல வரும்போது அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி கிராஸ் பண்ணி போகும் பாருங்க, அதுதான் உலகத்திலேயே பெரிய நடிகை. ஒன்றும் கிடையாது. லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? விவரமே தெரியாமல் நம்மளா ஓடி போய் ஒரு பாது கிணத்துல ஊந்தோம்னா அதுக்கு பேர் லவ் மேரேஜ். அதே ஒரு 5-6 பேர் வலிக்காட்டாயமாக பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது அரேஞ்சு மேரேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கயிறை எடுத்து, அதாவது ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து நம்ம கையில் நம்மளே கட்டிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் காப்புன்னு சொல்லுவாங்க. அதே அந்த மஞ்சள் கயிறை கொண்டு போய் ஒரு பொண்ணு கழுத்தில் கட்டோம்னா அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கு ட்ராக்கு. என்ன ஆச்சுன்னா, காதல் எப்படி இருக்கு பார்ப்போம். 2 லவர் பேசிகிட்டு இருக்காங்க. அன்பே உன் வாயால் நச்சுன்னு 3 வார்த்தை சொல்லு, அந்த வார்த்தையில் நான் சொர்க்கத்துக்கே போகணும் அப்படின்னா. போய் தூக்கில் தூங்குடா. சேது சரவணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டார்ல. இண்டிவிஜுவலா உங்களை ரம்யான்னு சொல்லியிருந்தா தான் அது உங்களுக்கு வரும். அப்படியே சொல்லியிருந்தாலும் நான் விட்டுருப்பேனா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்.